எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Indujha ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் லிப்பாம் எப்படி நம்மளே நம்ம வீட்டில் வந்து 5 மினிட்ஸில் ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பார்க்குற கண்டினியூ பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது மாதிரி நிறைய DIYs மேக்கப் ரிலேட்டடான வீடியோஸ், ஸ்கின் கேர், ஹேர் கேர், பியூட்டி டிப்ஸ், அப்புறம் ஷாப்பிங் ஹால் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், இது மாதிரி இது ரிலேட்டடான வீடியோஸ் கொடுப்பேன். ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் லிப்பாம் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். லிப்பாம் செய்கிறதுக்குரிய ஒரு முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா பீஸ்வேக்ஸு. பீஸ்வேக்ஸ் யூஸ் பண்ணி லிப்பாம் பண்ணினா மட்டும்தான் நமக்கு வந்து கடையில் வாங்குகிற லிப்பாம் மாதிரி நமக்கு இருக்கும். இந்த பீஸ்வேக்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லலாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்குது. 100% பியூரானது, ஆர்கானிக்காக பார்த்து வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் இருந்த ஒரு 4 பீஸ்வேக்ஸை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக துருவி வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து எவ்வளோ சேர்க்குறோன்ற அளவு தெரியும் அண்ட் சீக்கிரமாக மெல்ட்டும் ஆகும். நான் இதிலேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பீஸ்வேக்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். செக்கில் ஆட்டின தேங்காய் இருந்தால் பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா பேராஷூட் ஆயில் இருந்தால் கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் ஆல்மண்ட் ஆயில் சேர்க்க போகிறேன். அதுக்கு எங்கிட்ட இருக்கக்கூடிய பயோ ஆர்கானிக் ஆல்மண்ட் ஆயில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எசென்சியல் ஆயில் எதுவாக இருந்தாலும் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியாக இருக்கணும். எல்லாமே 2 ஸ்பூன் கணக்கு பண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டி வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் எல்லாத்தையும் வந்து ஹீட் பண்ண போகிறோம். பீஸ்வேக்ஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு அது அப்படியே இலகிரும். டைரெக்டாக வந்து ஹீட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம வந்து ஹீட் பண்ணணும். பீஸ்வேக்ஸ் வந்து துருவி போட்டோம் அப்படின்னா டக்குன்னு மெல்ட் ஆயிரும். அப்படியே முழுசாக போட்டோம் அப்படின்னா மெல்ட் ஆகிறது டிலே ஆகும். அதுக்காக தான் நம்ம துருவி போட்டிருக்கோம். அண்ட் பீஸ்வேக்ஸ்க்கு பதிலாக வேஸ்லின் சேர்த்தும் பண்ணலாம். பட் பீஸ்வேக்ஸ் சேர்த்து பண்ணினா மட்டும்தான் லிப்பாம் வந்து கடையில் வாங்குகிற லிப்பாம் மாதிரி நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். வேஸ்லின் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வாட்டரியாக கிடைக்கும், லிப்பை விட்டு இறங்குற மாதிரி, வலிகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ பீஸ்வேக்ஸ் சேர்த்து பண்ணால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓவர் ஹீட் பண்ண தேவை கிடையாது. அது மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஹீட் கொடுத்தா போதும். அண்ட் இது கூடவே ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்க்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். விட்டமின் இ வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ என்கிட்ட இருந்தனால ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல்ஸ் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த டைமில் நமக்கு வந்து அடுப்பு ஆனில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம அந்த வாட்டர் ஹீட்லேயே வந்து நல்லா மெல்ட் ஆகும். அண்ட் நான் கொஞ்சமாக ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நான் எடுத்துக்கிறேன். எல்லாமே எடுக்கல, கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணினாலும் நம்ம அந்த சுடுதண்ணி மேலேயே பவுல் வச்சுருக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு உரையாமல் இருக்கும். மெல்டட் ஃபார்ம்லேயே நமக்கு இருக்கும். ஸோ சுடுதண்ணியை விட்டு அந்த பவுலை இறக்க வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் மட்டும் எடுத்ததுக்கப்புறம் என்னோடய லிப்ஸ்டிக் ஒன்று உடஞ்சி போனது இருந்தது. ஸோ அதிலேருந்து கொஞ்சமாக சேர்த்து டிண்டட் லிப்பாம் ஆக்க போகிறேன். ஸோ இதிலேருந்து ஒரு குட்டி பீஸ் மட்டும் எடுத்து நான் இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அந்த சுடுதண்ணியோட ஹீட்லேயே நமக்கு நல்லா வந்து உருகி கொடுக்கும். லிப்ஸ்டிக் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய டார்க் பிங்க்கு, டார்க் ரெட்டு, டார்க்கான ஷேட் ஏதாவது நீங்கள் கொஞ்சமாக யூஸ் பண்ணிங்கன்னா போதும். லிப்பாம் வந்து உங்களுக்கு டிண்டட் லிப்பாமாக கிடைக்கும். இப்போ வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழைய லிப்ஸ்டிக் கண்டெய்னரில் நான் இதை வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை ஆக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரு லிப்ஸ்டிக் கண்டெய்னரில் நான் இப்போது ஸ்டோர் பண்ணி லிப்பாம் வந்து ரெடி பண்ண போகிறேன். லிப்ஸ்டிக் கண்டெய்னரில் லிப்பாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி 2 சொட்டு அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது லிப்பாம் வந்து கடையில் வாங்குகிற லிப்பாம் மாதிரியே நமக்கு திருகும்போது மேலே வரும், ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லிப்பாமை பில்லரில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லிப்பாம் வந்து, அதாவது அந்த பவுல் கொதித்த சுடுதண்ணிக்கு மேலேயே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். அப்போ தான் நம்ம வந்து வேறு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு நம்ம அந்த பவுலை கீழே இறக்கி வச்சாலுமே டக்குன்னு உறைஞ்சி போயிடும். நமக்கு இந்த மாதிரி மெல்டட் ஃபார்மில் இருந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் முடியும். ஸோ நான் வந்து இந்த பில்லரில் டக்குன்னு எடுத்து வேறு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஆனாலுமே எனக்கு பில்லரில் இந்த மாதிரி உறைஞ்சிருச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும். சுடுதண்ணிக்கு மேலேயே அந்த மெல்டட் ஃபார்மில் இருக்கும்போதே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும்.
ஓகே, நான் வந்து எனக்கு வேணுங்கிற மாதிரி கண்டெய்னர் சூஸ் பண்ணி நான் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாமே ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சோம் அப்படின்னா 15 to 20 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். ரூம் டெம்பரேச்சரில் செட் ஆகிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ நல்லா வந்து செட் ஆயிடுச்சு, உறைஞ்சிருச்சு. கொஞ்சமாக லிப்ஸ்டிக் சேர்த்தோம் அப்படின்னா கலர் வந்து மைல்டாக இருக்கும். நிறைய லிப்ஸ்டிக் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டிண்ட் கிடைக்கும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு லிப்ஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க லிப்பாம் வந்து நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வந்து திருகும்போது மேலே வருது. கடையில் வாங்குகிற லிப்பாம் மாதிரியே இருக்குது. ஓகே, இந்த லிப்பாமை இப்போது என்னோடய லிப்ஸில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த லிப்பாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெபலின் பிராண்டில் நம்ம லிப்பாம் வாங்குவோம். மெபலினில் பேபி லிப்ஸ் அப்படின்ட்டு ஒரு லிப்பாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம். அந்த லிப்பாம் மாதிரியே நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். அந்த மெபலின் லிப்பாமுக்கும் இந்த லிப்பாமுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ரன்ஸ் இருக்காது. இது வந்து நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸோட ஸ்மெல்லு தான் மைல்டாக வரும். மற்றபடி அந்த ஃப்ராக்ரன்ஸ் இதில் இருக்காது. ஸோ நம்ம வந்து ஃப்ராக்ரன்ஸ்க்காக எதுவுமே ஆட் பண்ணலை. அதனால் 100% பியூர் அண்ட் ஆர்கானிக் நேச்சுரல் வேல நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நான் வந்து டின்ட்டு சேர்க்காம தனியாக ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா. இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து நான் அப்ளை பண்ணிக்குவேன். வேஸ்லின்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. குளிர்காலத்தில் பனிக்காலத்துலலாம் எனக்கு வாயை சுற்றி ஒரு மாதிரி வெள்ளையாக ட்ரை ஆன மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து நல்லா பிளாக்காகவே ஆயிரும். அவங்களாம் கூட இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மூக்கு கிட்டலாம் எனக்கு நல்லா ட்ரை ஆகும். ஸோ அந்த டைமில் நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஐப்ரோ செட் பண்ணுறதுக்கு, ஹேர் செட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுவேன். நல்லா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம இதில் எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணல. நம்ம என்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கோம் அப்படின்றது நமக்கே தெரியும். ஃபுல்லாக ஆர்கானிக் நேச்சுரல் வேலை நம்ம பண்ணியிருக்கோன்றனால எந்த ஒரு பாதிப்புமே நம்மளோட ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், ஹேருக்காக இருக்கட்டும் ஏற்படுத்தாது. நான் வந்து மூக்குக்கு மேலே கன்னத்துலலாம் கூட நான் அப்ளை பண்ணுவேன். நல்ல ஒரு ஷைன் கிடைக்கும். சிரிக்கும்போது ஒரு க்ளோ தெரியும். அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பீஸ்வாக்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால நல்ல ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து வலிகிற மாதிரி, எண்ணெய் வலிகிற மாதிரி ஒரு லுக்கெலாம் கொடுக்காது. அண்ட் இதை வச்சு என்னோடய ஹேரை செட் பண்ணுறதுக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். ஹேரை செட் பண்ணுறதுக்குரிய செட்டிங் ஸ்ப்ரே, ஹேர் வேக்ஸ், ஹேர் க்ரீம், ஹேர் ஜெல், ஸோ நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பட் நம்ம வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்குவோம். ஏன்னா வந்து முடி போயிருமோ, முடி கொட்டிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். பட் இது வந்து 100% சேஃப். ஏன்னா நம்ம வந்து இதில் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் நம்ம ஆட் பண்ண கிடையாது. ஸோ ஃபுல் பாடி எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், ஹேருக்காக இருக்கட்டும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்புறம் லிப்பாம்னு நம்ம பார்த்தோன்னா மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. சன்ஸ்க்ரீன் உள்ளது, சன்ஸ்க்ரீன் இல்லாதது, லிப்பை வந்து ஒயிட்னிங் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நிறைய லிப்பாம்ஸ் இருக்குது. நானும் யூஸ் பண்ணுவேன் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதிலேருந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த லிப்பாம் வந்து எந்த வகையில் ஸ்பெஷல் அப்படின்னா, இது வந்து 100% பியூர் நேச்சுரல் ஆர்கானிக் அண்ட் முக்கியமாக நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கோம் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் இந்த லிப்பாம் வந்து ஸ்பெஷல். அண்ட் டிண்ட்டுக்காக கொஞ்சமாக நம்ம வந்து லிப்ஸ்டிக் ஆட் பண்ணியிருப்போம். அதுவும் வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் தான். நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா, லிப்ஸ்டிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நான் எடுத்தேன் பார்த்திங்களா, அந்த லிப்பாம் பற்றி தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். பட் நம்ம எல்லாருக்குமே டிண்டட் லிப்பாம் தான் பிடிக்கும். கண்டிப்பாக வந்து டிண்டட் லிப்பாம் பற்றி தான் நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதனால தான் லிப்ஸ்டிக் ஆட் பண்ணி டிண்டட் லிப்பாமும் நான் வந்து ரெடி பண்ணி காமிச்சேன். ஸோ நான் ரெடி பண்ண டிண்டட் லிப்பாம் தான் இப்போது என்னோடய லிப்ஸில் நான் அப்ளை பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த லிப்பாம்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த லிப்பாம்ஸ் எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. கடையில் வாங்குகிற லிப்பாம் மாதிரியே நம்ம ரூமில் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. 2 வருஷம் வரைக்கும் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். பிடிச்சிருக்கா என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. லிப்ஸ்டிக் கூட சேர்க்காம 100% பியூர் அண்ட் நேச்சுரல் ஆர்கானிக் லிப்பாம் இல்லை லிப்ஸ்டிக்னு கூட வச்சுக்கலாம். குழந்தைங்க கூட யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு சேஃபான ஒரு லிப்பாம், டிண்டட் லிப்பாம் வந்து நான் கூடிய சீக்கிரம் ஃப்யூச்சர் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் DIY மஸ்காரா, காஜல், ஐலைனர் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. ஃப்யூச்சரில் நான் ஷேர் பண்ணுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.